Hi guys, welcome back to another video in different angle. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காரில் வந்துட்டு சீட்டிங் பொசிஷன். ஸோ இப்போ நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுங்க, கிளச் விட்றீங்க, பிரேக்ஸ் பிடிக்கிறீங்க, அதுக்குன்னா முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்டிங் பொசிஷன், ரைடிங் பொசிஷன். அண்டு ஸ்டேரிங்கை வந்து ரொம்ப நேரம் இப்போ லாங் ரைடு போகிறீங்க, ரொம்ப நேரம் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா சீட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கையெல்லாம் வலிக்காது, இல்லைனா கை வலிச்சிடும். ஸோ எப்போயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட் பெல்ட் கழிக்கிறேன், நான் வண்டி ஆஃபில் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் கார்னால உங்களுக்கு சீட்டிங் எல்லாமே வந்து ஸ்விட்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்குவாங்க, இந்த மாதிரி உட்காந்துட்டு இப்படி கையை இப்படி மடிச்சுட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு நல்லா ஓட்ட முடியாது. உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு முதுகு வலி, கை வலிலாம் எடுத்துக்கும். எப்போயுமே வந்து உங்களுக்கு சீட்டிங் பேக் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்தை வந்து நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுக்கோங்க. கிளச்சை மிதிச்சுட்டு இந்த லென்த்தை வந்து அப்படி இப்படி கிளச்சை ஃபுல்லாக விட்டிங்கன்னா இங்கேக்குள்ளே இடிக்காத மாதிரி. இப்போது முன்னாடி ரொம்ப தள்ளிட்டிங்கன்னா இப்படி ஃபுல்லாக இடிக்கும். ரொம்ப பின்னாடி தள்ளிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உள்ளே போய் தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் இப்படி உங்களுக்கு கிளச்சை ஃபுல்லாக மிதிக்கிற மாதிரியும், கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு எங்கேயும் இடிக்காத மாதிரியும் ஒரு பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து கிளச்சை உங்களுக்கு மிதிக்கும் போது ஆக்சிலேட்டர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆயிடும். இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீட்டிங் பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா எப்போயுமே இப்படி வச்சு ஓட்டாத மாதிரி நம்ம கொஞ்சம் பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு வந்துட்டு ரொம்ப வந்து புஷ் பேக் பண்ணிட்டு போனீங்கன்னா முன்னாடி இருக்க ஸ்பாட் வந்து உங்களுக்கு தெரியாது. கரெக்டான ஸ்பாட் இப்போ எனக்கு வந்து பொசிஷன் இப்போ பாருங்களேன், கை இப்படி வைக்காமையும் எனக்கு கரெக்டாக இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. உங்கள் கை ஆர்ம் லென்த்தும் உங்கள் லெக் லென்த்தும் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மெயின் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து எப்பவுமே ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டப்புன்னு சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு வந்துட்டு வச்சுட்டு வந்து அவங்க சீட்டிங் பொசிஷன் வந்து வச்சுருவாங்க. டக்குன்னு புஷ் பேக் பண்ணிடுவாங்க, டக்குன்னு சீட்டுக்கு பின்னாடி இழுத்து விட்ருவாங்க, அப்படிலாம் வச்சுருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து மாறிடும். மறுபடியும் நம்ம வந்து அங்கே உட்காந்து இப்படிலாம் செட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்படி கிளச் அமைச்சு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம வண்டி எடுக்க சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சீட்டிங் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் இருக்கா, இந்த பாயிண்ட் வந்து இதை டச் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும். இதை டச் ஆகிற மாதிரி நான் வச்சுருவேன். ஸோ மறுபடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்ஃபோனோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்தோ இதை டச் ஆகிற வரைக்கும் நான் முன்னாடி தள்ளிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து பேக் சப்போர்ட், இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து இங்கே டச் ஆகிற மாதிரி பார்த்திங்களா. இந்த ஸ்பாட் வந்து செல்ஃபோனை வச்சுட்டு இங்கே டச் ஆகிற மாதிரி இப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டக்குன்னு இது முன்னாடி வரைக்கும் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளிக்கலாம். இது வந்து இதோட தொடர மாதிரி வரையும் உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம். இதான் வந்து உங்களுக்கு ஒரு சீட்டிங் பொசிஷன் எப்போயுமே கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப லாங் ட்ரைவ்னாலும் ரொம்ப ஸ்டேபிளாக ஓட்ட முடியும். அதே மாதிரி கரெக்டாக கிளச்சு போட்டு மிதிக்கிறப்பையும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிரைவர்ஸ்க்கு வந்து லாங் ட்ரைவ் போகும்போது தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபிள் கம் இருக்குது பார்த்தீங்களா. பபிள் கம் சாப்பிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, ஒரு என்ன ஆகுனா அது நம்ம சாப்பிட்ருந்தா நமக்கு வாய் வலிக்கும். ஆனாலும் என்ன பண்ண சொல்லுன்னா நமக்கு வந்து நல்லா வந்து மெல்ல தான் சொல்லும், நல்லா வந்து பைட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லும். அந்த பபிள் கம் நம்ம சாப்பிட்ருக்க என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அந்த பபிள் கம்மை கடிக்க தான் தோணும் இல்லையா. சரி நம்ம ஸ்டாப் பண்ணி துப்பிடலாம் அப்படிங்கிறது தோணாது. ஸோ அந்த பபிள் கம் சாப்பிட்ருக்க நமக்கு இரிட்டேஷன் ஆகும். அந்த பல்லு வலிலாம் எடுக்கும்போது நமக்கு வந்து வாயெலாம் வலிக்கும், ஜால்ஸ்லாம் இங்கெல்லாம் வலிக்கும், செமையாக வலிக்கும். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஜா வலினால உங்களுக்கு தூங்க விடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி ரொம்ப டிஸியாக இருக்குது, ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே ரொம்ப தூக்கம் வருது, நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னா தைலத்தை எடுத்து மூக்கில் தேய்ச்சிக்கோங்க. மூக்கு கண்ணுக்கிட்ட தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக கண்ணில் தேய்ச்சாதீங்க, மூக்கிலையும் இந்த இன்சைட் மூக்கில் இந்த கண்ணில் அப்படி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ இரிட்டேஷன் வந்து அது க்ரியேட் பண்ணும். இந்த மூக்கில் வந்து அந்த வேப்பர்ஸ்லாம் அப்படியே போய் ஐ இரிட்டேஷன் பண்ணும். ஐ இரிட்டேஷன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் ஏதாச்சும் ஒரு பாடியில் வலி வரும்போது உங்களுக்கு வந்து தூங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து
உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பாட்டில் நிறுத்தி டீ குடிக்கணும்னா ஹாவ் ஒன் டீ வந்து தயவுசெய்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படி ஓட்ட ஆரம்பிங்க. இப்போ ரன்னிங்லேயே வந்து நான் போகணும் அப்படின்னா பபுள் கம் சாப்பிடுங்க. பபுள் கம் இல்லாத நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு தைலம் கண்டிப்பாக காரில் வச்சுக்கோங்க. காரில் வச்சு அந்த தைலத்தை தேய்ச்சிக்கோங்க. ரெண்டுமே இல்லை நான் ஓட்டியே ஆகணும் அப்படின்னா காரை ஓட்டி ஆகணும், பபுள் கம்மும் இல்லை விக்ஸும் இல்லை அப்படின்னா காரை நல்லா ஒரு நல்ல பேஸான பாட்டை வச்சு நல்லா பேஸில் வச்சு நல்லா கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் வராது. நல்லா பழைய பாட்டெலாம் தூங்குற மாதிரி போட்டிங்கன்னா தூக்கம் வரும். நல்லா பேஸ் இருக்க சாங்காக வச்சு நல்லா பேஸோடு கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிலேட்டருக்கும் இந்த பிரேக்குக்கும் எப்படி வந்து நம்ம இங்கே வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வைப்பாங்க, ஆக்சிலேட்டர் இப்படி அமுத்துவாங்க. இப்படி ஆக்சிலேட்டர் வந்து இப்படி அமுத்தவே கூடாது. ஆக்சிலேட்டர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய விரல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கால் இவ்வளோ தான் ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர் பண்ணும், ஸ்மூத்தாக அடி ஆக்சிலேட் பண்ணும். டப்புன்னு போட்டலாம் மிக இப்படிலாம் வச்சுட்டிங்கன்னா இப்படிலாம் வச்சு ஓட்டினீங்கன்னா ஓட்டவே முடியாது. அது என்னமோ மாதிரி இருக்கும், ஏதோ லாரி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் ஓட்டக்கூடாது. ஒரு இந்த பெரிய விரலை வந்து லைட்டாக அப்படி வச்சுட்டு லைட்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங் அதே மாதிரி தான். பிரேக்கிங் வந்து இப்போ வர கார்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஏபிஎஸோடு கொடுத்துருங்க. பிரேக்கிங்கில் லைட்டாக இப்படி மிதிச்சிங்கன்னா போதும். போட்டு இப்படிலாம் வச்சு இப்படிலாம் போட்டு 4 காலை வச்சு இப்படிலாம் மிதிக்க வேணாம். லைட்டாக ஒரு இந்த பெருவரில் வச்சு லைட்டாக அப்படி மிதிச்சிங்கனாலே பிரேக்கிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கார் இப்படி ஓட்டிகிட்ருப்பாங்க, அப்போ பிரேக்கிங் இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுக்கு டைம் லேப்ஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், வி பொசிஷன். ஸோ வி பொசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஆக்சிலேட் பண்ணி போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஏதாச்சும் காரணம் டப்புன்னு இப்படி வச்சு பிரேக் இப்படி வச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்ஸுக்கும் இந்த ஆக்சிலேட்டருக்கும் நடுவில் இருக்க கேப் பார்த்து அந்த நம்ம குதிங்காலை வந்து அந்த இடத்துல வச்சுருங்க. ஈஸியாக நம்ம ஆக்சிலேட்டும் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம பிரேக்கிங் பிடிச்சிக்கலாம். இப்போது இப்படி வச்சுட்டு இதுலேருந்து கால் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கில் வச்சிங்கன்னா டைம் ஆகும். இப்படி வச்சுட்டு இப்படி வர்றதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க, நீங்கள் ஆக்சிலேட் பண்ணுறோம் டக்குன்னு நினச்சிக்கணும், டப்புன்னு இப்படி பிரேக்கில் காலை வச்சிடலாம். ஆக்சிலேட் பண்ணிட்டு போவோம், டக்குன்னு நினச்சிருந்தா டக்குன்னு பிரேக்கில் காலை வச்சிடலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்து வி பொசிஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங் நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வி பொசிஷன் வச்சுக்கோங்க. இதான் வந்து நம்ம ரொம்பவே வந்து ஒரு சேஃபான பொசிஷன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஆப்டிமைஸ்டு பொசிஷன். ரொம்ப வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பொசிஷன் தான் இதுதான். உங்களுக்கு F1 கார்ஸ் ஓட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆக்சிலேட்டர்னு டக்குன்னு பண்ணிக்கலாம், பிரேக்கிங்னா டக்குன்னு மிதிச்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஃப்ளோ தான் உங்களுக்கு வரும். சீட்டிங் பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளோ வர்றதுக்கு. இல்லைனா உங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் எடுத்து எப்போயுமே இதை எடுத்துகிட்டு இப்படி மிதிக்காதீங்க, இப்படி மிதிக்காதீங்க. அதே மாதிரி தூக்கிக்கிட்டுலாம் இப்படிலாம் மிதிக்காதீங்க, இப்படி மிதிக்காதீங்க. கீழே ஸ்மூத்தாக வச்சுட்டு ஸ்மூத்தாக அப்படி மிதிங்க. அதேமாதிரி ஸ்மூத்தாக வச்சுட்டு ஸ்மூத்தாக மிதிங்க. வி பொசிஷனில் வந்துட்டு ரெண்டையுமே இருக்கணும். இப்போது லெஃப்ட் வீலில் பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கணும், ரைட் வீலில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இருக்கணும். ஸோ வி பொசிஷனில் இருந்தால் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல வந்து ஒரு பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனை வந்து விட்றாதீங்க. ஸோ மறக்காமல் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம் சொல்யூஷன் என்னன்ட்டு. ஸோ கைஸ், பை.